guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினே காலேஜ்ல ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அழகா ரெடி ஆகி கிளம்பி போயிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே மொத்த பேருமே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுமே வழக்கம் போல இல்லாம நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க நம்ம ஓம்காரமே வந்துட்டான். அவனை பார்த்துமே அங்க இருக்கிற பொண்ணுங்க இங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஓம்கார், இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி தான் தன்னோட கசினோட ஜாக்கெட்டை கொடுத்து இவனை இங்கே அனுப்பி வச்சிருப்பா போல. இந்த ஜாக்கெட் என்னோட கசினை விட உனக்கு தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மயூரா அவ வந்திருக்காளா பார்ட்டிக்கு அப்படின்னு கேட்டா இவனும் வீடியோ கால்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. எங்க இவ ஓம்காரா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயமே இவளுக்கு இருக்கு. நீ சீக்கிரமா பார்ட்டிக்கு போயிட்டு வந்துரு வீட்டுக்கு, உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அப்படின்னா இவ நம்ம ஓம்காரா லவ் பண்றாளோ என்னமோ தெரியல. காலேஜ்ல பார்ட்டி வச்சிருக்காங்க. பட் எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கத்தி சண்டை போட்டி நடந்துச்சு இல்லையா, அதுல வின் பண்ணவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கான பார்ட்டி தான் இது. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோவை வர சொல்லி 10,000 ரூபா சன்மானமா கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோ ரொம்ப பெருமையா வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் மட்டும் அங்க வீடியோ கேம் தான் விளாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் வேற நீ இங்கே இரு மயிரா, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒதுங்குறான். அவன் 4-5 ரவுடி பசங்க கிட்ட காசை கொடுத்து வேலையை முடிச்சிருங்க, ஆனா மயிராக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். என்னத்த பிளான் போட்டிருக்கானுங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தவன் டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்ப போறான். இதை நம்ம மயிராவும் பார்த்துட்டு இவன் இங்க இருந்து போனா அப்புறம் எப்படி நான் போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்றது, எப்படியாவது இவனை தடுத்து நிறுத்தி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவனும் போனவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம மயிராவை புடிச்சு வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவனையே அறியாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். போன ஜென்மத்துல நம்ம மயிரா கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் இல்லையா, அதே மாதிரியே ஆடிக்கிட்டு இருக்கான். அவளுக்குமே ஒன்றும் புரிய அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. சோ இத பாக்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம கடுப்பாகுது. ஆனா அங்க அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல ரொம்ப க்ளோஸா நின்றுட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோவப்பட்டு அந்த பைய ஸ்பீக்கரோட பிளக்க புடுங்கி விட்டுறான். அங்க பாட்டு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க 2 பேருமே நிதானத்துக்கே வராங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல. நம்ம ஹீரோயினி கிட்ட ஐம் சோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து ஓடி போயிடுறான். ஃப்ரெண்டுக்காரன் நம்ம மயிரா கிட்ட வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை ஃபோர்ஸ் பண்ணி தானே டான்ஸ் ஆடினா, அவனுக்கு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலே நம்ம ஹீரோயினியும் விருப்பப்பட்டு தான் அவன் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அவளுக்குமே ஏன் நம்ம இப்படி ஆடணும் அப்படிங்கிறது புரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வெளியே வந்து நான் ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேன், எனக்கு டான்ஸ் ஆடுறதுன்னா சுத்தமா பிடிக்காது, ஆனா திடீர்னு அந்த மயிரா கூட நான் எதுக்காக அப்படி டான்ஸ் ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மயிராவோட குரல் கேட்குது, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. உடனே இவன் வெளியே வந்து பாக்குறான். 4-5 ரவுடி பசங்க அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவளுமே ப்ளீஸ் ஓம்கார் என்னை காப்பாத்து, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஆக்சுவலி இந்த ரவுடி பசங்களாம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல. ஸோ இது எல்லாமே ஒரு டிராமா தான். அது தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் வருது. அவனுக்கு என்ன அப்டேட் வருதுன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் ஆள் செட் பண்ணான் இல்லையா, காசு கொடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க போல. ஸோ இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்போ மயிரா வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். அப்போ உண்மையிலே அங்க நிஜமான ரவுடி கிட்ட தான் நம்ம ஹீரோயினி மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவளுக்குமே தெரியல போல. நம்ம ஹீரோ உடனே அவ கத்துறத பார்த்துட்டு பொறுக்க முடியாம அங்கிருந்து பொங்கி எழுந்து ஓடி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அவ்வளோ கோவத்தோட ஒரு வயலை பிடிச்சி வச்சுக்கிட்டு எப்படா மயிராவை நீ தொடுவ, அவளை எப்படா நீ தொட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிலே போட்டு குத்துன்னு குத்துறான். அவ தான் வந்து தடுக்கிறா. போது நிறுத்து ஓம்கார், அவன் சித்திர போறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடுக்க வந்த அவளையுமே பிடிச்சி கோவத்துல தள்ளி விட்டுறான். அதுல அவளோட நெத்தியில அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்களும் அங்கிருந்து ஓடி போயிட்டானுங்க. இவன் நெத்தியில காயம்பட்ட உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி வந்து மயிரா உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், திரும்ப உன்னை நான் இழக்க தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னையே அறியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட நெத்தியில அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃபை வச்சு நெத்திலெல்லாம் கட்டி விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்.
நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பதிலுக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஓம்காரை விரும்பி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறத அங்கே வந்து ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துடுறான். அவங்க இருந்து வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்னடா பண்ண மொயிராவை, நெத்தில எப்படி அடிபட்டுச்சு மொயிரா, நீ ஓகே தானே, உனக்கு என்ன ஆச்சு, இவன் தானே உன்னை ஏதோ பண்ணியிருக்கான், இரு இப்போவே போயிட்டு பிரின்சிபலை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காலேஜில் இருக்கிற பிரின்சிபல் அப்புறம் ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க சார், மொயிராவோட நிலைமையே, இவளோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டு அவனை இந்த காலேஜை விட்டே துரத்துறது தான் இவனோட ஆக்சுவல் பிளான். அதுக்காக தான் ரவுடி பசங்களை ரெடி பண்ணான். ஆனா டூப்ளிகேட் பசங்க ஓடி போயிட்டானுங்க. ஒரிஜினல் பசங்க கிட்ட நம்ம ஹீரோயினி மாட்டிக்கிட்டா. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிரா காதுல போயிட்டு மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் ரெடி பண்ண ஆள் இங்க இருந்து ஓடி போயிட்டானுங்க, அவனுங்க எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, ஆனாலும் இதுதான் சரியான சான்ஸ், பிரின்சிபல் கேட்கும் போது இவன் தான் உன்னை அடிச்சான்னு கரெக்டா சொல்லிடு, அப்பதான் இவன் இந்த காலேஜை விட்டே போயிடுவான், நம்மளோட பிளானும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பிரின்சிபலுமே நம்ம ஹீரோவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காரு, இது என்ன ஓம்கார், உங்ககிட்ட இதை நான் சுத்தமா எதிர்பார்க்கல, நீதான் மொயிராவை அடிச்சியா அப்படின்னு கேட்டா அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி மொயிராவை 4-5 ரவுடி பசங்க தான் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து மொயிராவோட உயிரைத்தான் நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார், இவன் பொய் சொல்றான், அவளோட நெத்தில அடிபட்டதுக்கு இவன் தான் காரணம், வேணும்னா அவன் கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளோட நெத்தில அடிபட்டதுக்கு என்னமோ இவன் தான் காரணம், நம்ம ஹீரோயினி கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ அவகிட்ட வந்து பிரின்சிபலுமே கேட்குறாங்க, மயிரா நிஜமாவே என்ன நடந்துச்சு, ஓம்கார் தான் உன்னை அடிச்சானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அவளும் எழுந்திரிச்சு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதிராக நின்றுகிட்டு இருக்கா. என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் திக்கு திக்குன்னு இருக்கு. ஆனா ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி அவ ஒரு பதில சொன்னா பாரு, இல்ல ஓம்கார் சொல்றது சரிதான், 4-5 ரவுடி பசங்க என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, அவங்க கிட்டே இருந்து ஓம்கார் தான் என்னோட உயிரை காப்பாத்தினா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்படி இவ சொல்றத பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனே ஷாக் ஆயிடுறான், என்ன இவ இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு, நல்ல வேலை இவ உண்மையை சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரின்சிபலும் பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி இவ ஒரு நிமிஷம் நில்லு ஓம்கார்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இவ ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கா. என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு இவ அவனோட கன்னத்துல முத்தத்தை கொடுத்துட்டா. முத்தம் கொடுத்துட்டு தேங்க்யூ ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கே இது பயங்கர ஷாக்காக தான் இருக்கு. அதை விட ஷாக்கு ஃப்ரெண்டுக்காரனுக்கு, இவையே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே ஷாக்காக தான் இருக்கு. அப்படியே அவனுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு அவங்கேருந்து கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை காட்டுறாங்க. அந்த ரவுடி பசங்க என்னமோ ஒரிஜினல் தான், அவனுங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோயினியை அட்டாக் பண்ண வரும்போது இவ புத்திசாலித்தனமா அவனுங்க கிட்டேயே காசை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்கா. ஸோ அதனால அவனுங்களும் கொடுத்த காசுக்கு நடிச்சுட்டு போயிருக்கானுங்க, அடி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இது தெரியாம நம்ம ஹீரோ என்னமோ நிஜமாலுமே ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த வந்திருக்கான். ஆனா முழுக்க முழுக்க அது எல்லாமே இவளோட பிளான் தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தான் தெரியுது. நீ சொன்னது சரிதான் ஓம்கார், நீ என்ன அட்டாக் பண்ணல, நான் தான் உன்னை லவ் அட்டாக் பண்ணியிருக்கேன், அதோட தாக்கம் இனி எப்படி இருக்க போகுதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவ வேற மாதிரி ஒரு பிளானை போட்டு கவுக்க பாக்குறா. அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாப்ல ஹீரோக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க, என்னடா நடக்குது இங்க, அவ மொத்த பேருக்கு முன்னாடி உனக்கு முத்தத்தை கொடுத்துட்டா அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் இல்லவே இல்லை, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு என்கிட்ட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு வந்து என்னை கிஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தான் எனக்கு தோணுது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளால கரெக்டா கெஸ் பண்ணிட்டான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு இவ பண்ணது சுத்தமா பிடிக்கல இல்லையா, அதனால அவளை ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ என்ன காரியம் பண்ணிட்ட மொயிரா, அழகான சான்ஸ் கிடைச்சோம், அந்த ஓம்கார மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோ, நீ எதுக்காக அவனை மாட்டி விடுறதுக்கு பதிலாக அவனை போயிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸா பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளுக்கே அது சுத்தமா பிடிக்கல, என்ன ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறதுலாம் நீ எனக்கு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அவனும் ஐம் சோ சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அப்புறம் இவ சொல்லிக்கிட்டே இருக்கா, நான் தான் இத்தனை நாள் அந்த ஓம்காரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் மட்டும் சரியான நேரத்துக்கு ஹீரோ மாதிரி வந்து அந்த ரவுடி பசங்க கிட்டேருந்து என்னை காப்பாத்தலைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, இப்போ நினச்சா கூட எனக்கு பயமாக தான் இருக்குது, இதுக்காக நான் அந்த ஓம்காருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற மாலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னதான் அவளோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணாங்கிறது நமக்கும் காட்டினாங்க, அப்புறம் ஏன் ஃப்ரெண்டு கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா ஓம்காரை பற்றி அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.